نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس بن مالك رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم نهى عن الترعفر كالزعفر. قال قتيبة قال حماد يعني للرجال أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் ஆண்கள் வெள்ளை நரையை மறைப்பதற்காக வேண்டி அடிக்கக்கூடிய சாயங்கள், மேலும் இந்த குங்குமப்பூடிய சாயங்களை பூசிக்கொள்வதை பற்றியுள்ள எது அனுமதி எது தடை என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, குங்குமப்பூ சாயமிட்டுக் கொள்வதை தடை செய்தார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த குங்குமப்பூ சாயம் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றது, அந்த குங்குமப்பூவை ஊற வச்சு, தண்ணியில ஊற வச்சு அதனுடைய சாயத்தை ஆண்கள் முகத்திலோ அல்லது ஏனைய உறுப்புகளிலோ தடவி கொள்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக தடை செய்தார்கள். ஏன் அப்படின்னா, குங்குமப்பூ என்று சொல்லக்கூடியது ஒரு நறுமணமிக்க ஒரு பூவாக இருக்கின்றது. அதனுடைய நிறமாகட்டும் அதனுடைய மனமாகட்டும் இது அனைத்துமே பெண்களின் அலங்கார பொருள்களில் உள்ளதாக இருக்கின்றன. எனவேதான் அதை ஆண்கள் அணியக்கூடாது, ஆண்கள் அதை பூசக்கூடாது என்பதாக தடை விதித்தாங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு ஆண்கள் ஒப்பான ஆனாதீர்கள், ஒப்பான ஒன்றை நீங்கள் செய்யாதீர்கள். பெண்களை போல் ஆண்கள் ஒப்பனை செய்து கொள்வதும் வெறுக்கத்தக்கதாகவும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர்கள் பெண்களுக்குரிய அது ஒரு நறுமணமிக்க, அதே சமயத்தில் நிறமிக்க ஒரு பொருளாக இருக்கிறது. அது பெண்களுக்கு மட்டும்தான் உபயோகித்துக் கொள்வதற்கு, அவர்கள் முகத்தில் பூசிக்கொள்வதற்கு அல்லது ஏனைய உறுப்புகளில் பூசிக்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு, ஆண்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் இந்த ஹதீஸின் வைத்து ஒரு விஷயங்களை கேட்கலாம். அந்த சாயங்கள் பூசப்பட்ட ஆடைகள் இருக்கிறது, ஆடைகளை அணியக்கூடியதை பற்றி கேட்கிறோம். ஆண்கள் அணியலாமா கூடாதா அப்படின்னா சிலர் அதையும் கூட என்ன சொல்றாங்க, நீ அதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது என்பதாக சொல்கின்றார்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றாங்க, இல்ல, இது சாயமான ஆடைகளில் இருக்கும் பொழுது அது இஹ்ராமுடைய துணியில் மட்டும்தான் ஹராமாக இருக்கிறது, தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இஹ்ராம் துணியில எந்த ஒரு சாயங்களும் பூசப்பட்டிருக்க கூடாது, நறுமணங்களும் பூசக்கூடாது. அந்த அடிப்படையில இந்த இஹ்ராம் துணியில் மட்டும்தான் ஆண்களுக்கு இந்த குங்குமப்பூவுடைய சாயங்கள் இதெல்லாம் பூசுவது என்று தடை செய்யப்பட்ட ஒன்று. பாக்கி ஏனைய சமயங்களில் இருக்கக்கூடிய ஆடைகளில் ஒரு இந்த சாயங்களை பூசிக்கொள்கின்றார்கள் என்றால், குங்குமப்பூவுடைய சாயங்கள் பூசப்பட்டிருக்கிறது என்றால் அது குற்றம் அல்ல, தடையில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று நரைமுடிகள் வந்தவர்களை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தந்தை அபூ குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா வெற்றி ஆண்டில் அல்லது
வெற்றி நாளில், மக்காவுடைய வெற்றி நாளோ அல்லது அந்த ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள், அல்லது அவர்களை கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவரது தலை முடியும் தாடியும் தும்பை பூவை போன்று துய்ய வெள்ளை நிறத்தில் இருந்தன. அந்த அளவிற்கு நல்ல வெள்ளை வெளியேறும் இருந்தாங்க. தாடி தலைமுடி எல்லாத்தையும் இருந்தவன அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, அவருடைய துணைவியரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளை நிறத்தை ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். வெள்ளை நிறத்தை நீங்க ஏதாச்சும் சாயம் கொண்டு நீங்க மாற்றிக்கங்க, மாத்திருக்கலாமே அப்படிங்கிறதாக சொன்னாங்க. ஏன் அது போல சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு அதுக்கு ஆதாரமாக சொல்லப்படுது. ஏன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நரைமுடிக்கு சாயம் மீட்டுக் கொள்வதில்லை. அவங்களுக்கு வெள்ளை விழுந்துச்சுன்னா அவங்க சாயம் போட மாட்டாங்க, சாயம் போடாமல் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் நரைமுடிகளுக்கு சாயமிட்டு அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்பதாக சொல்லப்படுது. வேற ஒரு ஹதீஸ்களில், இந்த ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது என்ன சாயங்கள் பூசலாம், எதை வேணாலும் பூசிக்கலாமா அப்படின்னா அதுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எந்த சாயங்களை பூச வேண்டும் என்பதாக பார்க்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் நிறமோ அல்லது சிவப்பு நிறமோ கொண்ட சாயங்களை நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க. சிவப்பு கலரை மண்ணாண்டி மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய இந்த ஒன்றுகளை கொண்டு நீங்கள் பூசி மறைத்துக் கொள்ளுங்கள். நரைமுடி என்பது முதுமையுடைய ஒரு முத்திரையாக இருக்குது. இளநரை என்பது இருக்கின்றது. அதைவிட வயதுகள் மூப்பின் காரணமாக இந்த முதுமையை காட்டுவதற்காக நரைமுடி என்பது வரக்கூடியதாக இருக்குது. இதை இவங்க என்ன செய்வாங்க, கருப்பு சாயங்கள் பூசிக்கொண்டு அடிப்பதன் காரணமாக இவர்களை இளமையாக காட்டிக் கொள்வதற்கு முயல்கின்றார்கள். அப்படின்னா அல்லாஹ் கொடுக்கப்பட்டது இருக்கின்றது. இந்த முதுமை என்பது இது பல்வேறு விஷயங்களுக்கு ஏற்றமான ஒன்றாக இருக்கிறது. முதுமை என்பது இவர்களுக்கு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வயதுகள் முதுமைகள். அதே சமயத்தில் தங்களுடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய இடங்களில் பார்க்கும் பொழுது முதுமைகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த முதுமைகளை நாம் மறைப்பது என்பது வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹி அவங்களுக்கு ஒரு சில முடிகள் மட்டும்தான் நரைத்திருந்தது. அதிகமான நரைமுடிகள் ரசூலுல்லாஹி வரல. எண்ணி சொல்லும் அளவிற்கு தான் நிறைய முடிகள் இருந்துச்சு. அதனால அவங்க சாயமே பூசிக்கல, எதுவுமே செஞ்சுக்கல. ஆனா முழுமையாக நரைக்கக்கூடிய சமயங்கள் ரசூலுல்லாஹி சொன்னது மஞ்சள் நிற சாயமோ அல்லது மருநாணி போன்றவற்றின் சிவப்பு சாயமோ நரையில் பூசிக்கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கலர்களை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யுங்கள். இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கருப்புகளை நீங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக உங்களை இளமைகள் தெரிய வேண்டும் என்பதாக பிறர்களை ஏமாற்றுகின்றீர்கள். இது ஒரு ஏமாற்று வழிதான். ஏமாற்றுகின்றீர்கள் என்பதன் காரணமாக நீங்க அதை செய்யாதீங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நாய்க்கார் உருவானாக. வாஹிதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.